அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே சண்டே எடுத்த வீடியோ. ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சிக்கன் மந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மேரினேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து நல்லா பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். 2 பீஸ் தை பீஸாக எடுத்திருக்கேன். அது கூட மந்தி மசாலா, சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் குக்கிங் ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா விரவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த மந்தி மசாலாவே வந்து இந்த சிக்கனுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் பீஸ்க்கு மசாஜ் பண்ண மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி உள்ளே அந்த கட்டுக்கு உள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்குற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கி குக் ஆகும் போது நல்லா உள்ளே வரையும் மசாலா போய் சூப்பராக இருக்கும். இப்போது மந்தி தாளிக்கிறதுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சீரகம், மிளகு இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் ரைஸில் தான் பண்ண போகிறேன். நானும் நௌரி மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு நிறையா நான் வந்து குவான்டிட்டி காட்டலை, கம்மி குவான்டிட்டி தான் பண்ணினேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 குடல் மிளகாவை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்கு தான். குடல் மிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே லிட் போட்டு மூடி சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் வந்து திருப்பியும் போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உள்ள வரையும் நல்லா சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சிடுறேன் அந்த சிக்கனை. லைஃப்பில் நமக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா? ஒரு வட்டம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தாண்டக்கூடாது, இதுதான் நம்மளோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு வந்து வகுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் இதுக்கு மேலே நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு நானே எனக்கு ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் வந்து இந்த ஃபேஸ் வந்து காட்டாமல் நான் இதுவரையும் வந்து என்னோடய சேனலை வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு சில கண்டென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே காட்டுறது அது எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. அது முழுக்க என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு யூடியூப்பில் vlogs பண்ணுறது பிடிக்கும், குக் பண்ணுறது பிடிக்கும். அதை வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் ரெசிபி கொடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு vlog-ஆக ஏன் போடக்கூடாது, ஒரு வீடியோவாக ஏன் போடக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி. ஸோ அதை இப்போ வரையும் நான் அதை மட்டுமே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கொஞ்சம் அப்படி இப்படி நடுவில் டைவர்ட் ஆகி என்னோடய கண்டென்ட்டை கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக செதுக்கிக்கிட்டேன்னே சொல்லலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது நம்ம ஜீரோவாக தான் உள்ளே நுழைவோம். அது உள்ளே போயிட்டு நிறைய அனுபவங்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து யூடியூப். நான் உள்ளே நுழையும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, மைனஸில் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்க டெக்னாலஜி ஏஐலாம் வச்சு நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். பட் எனக்கு ஒரு பவுண்ட்ரி நான் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதை தாண்டி நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி. ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு சில கண்டென்ட் என்னால் பண்ண முடியாது. ஈவன் நான் வந்து வெளியே போய் அதிகமாக ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு ஒரு பவுண்ட்ரி நான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன். மந்தி ரைஸ்க்கு நான் சட்னி வேணும் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே இல்லை, வெங்காயம், தக்காளி, கொடை மிளகா, கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்து லெமன் ஜூஸோட சால்ட் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ எதுக்கு நான் இந்த விஷயத்த இவ்வளோ பெருசாக உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு சில நாட்களாக வந்து ஒரு சில கமெண்ட் வரும். என் மேலே இருக்க கன்சர்னில் தான் அவங்க சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் உங்கள்கிட்ட வந்து க்ரோத்தே இல்லை, ஏன் ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டுறாங்க, ஏன் சப்ஸ்கிரைபர்
வந்து அதிகமாக மாட்றாங்க. உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கலாம் சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துட்டு சில்வர் ப்ளே பட்டன் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட் வரும். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு தான் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளேயே நான் வந்தேன். ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க சேனல் வச்சுருக்கவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸே ரிவீல் பண்ணாமல் வீடியோ போட்டவங்க வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக நல்லா க்ரோ ஆகணுன்றதுக்காக ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. அப்புறம் லைஃப்பில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் வந்து அப்படி பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது மூலயமா வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டே கிடையாது. சோஷியல் மீடியா எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், என்னோடய பேஷன். ஸோ அது மூலிமா சின்ன சின்ன விலாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து சோஷியல் மீடியா தான் என்னோடய வாழ்க்கை, என்னோடய உலகம் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாததுனால, முக்கியமாக என்னோடய ஃபேஸ் ரிவீல் பண்ணாததுனால தான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன், பர்சனல் விஷயங்கள்லாம். அது வந்து ப்ரைவசி தானே, அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை இல்லையா. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மந்தி ரைஸ் ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அழகாக பண்ணலாம். ஒரே ஒரு கப் ரைஸில் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஸ்மோக்கும் போட்டாச்சு. ஸ்மோக் போடும்போது நீங்கள் பட்டர் அப்படின்னா கீ போடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக அரோமாவாக இருக்கும். சிக்கன் அந்த தண்ணியில் குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் மீதி இருந்த மசாலா அப்ளை பண்ணி நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். அது ஏற்கனவே குக் ஆகிடுச்சு, மேலே மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நான் வந்து நடுவில் வந்து திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே கொஞ்சமாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நட்ஸ் வேணும் அப்படின்னா நட்ஸ் போட்டு சூப்பராக வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து என்ஜாய் பண்ணினோம். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்தால் எப்படி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, இல்லை அச்சோ ஏன்டா சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னு இருக்குமா? கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம் இந்த வீக் அப்படின்னா ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். மற்ற டைம் வந்து சேடெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இல்லை என்னோடய சிஸ்டர் இன்லாஸ் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவேன். ஏன்னா அந்த வீக்கெண்டு எப்படி போகுதுன்னே தெரியாது. அவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னா, வெளியே ஏதாவது போகிற வேலை இருந்துச்சு அப்படின்னாலும் ஓகே. சும்மாவே வீட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் எனக்கு சாட்டர்டே சண்டே. அப்போது எங்கேயாவது சண்டேயில் சாட்டர்டே ஈவினிங் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் மண்டே மார்னிங் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே சண்டே தான் நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் இருக்கும். நான் சாட்டர்டே பண்ணிட்டதுனால சண்டே அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான். எக்ஸ்ட்ரா ஆம்லெட் மட்டும் இருந்தது நௌரின்காக. லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் கெட்டிப்பருப்பு வந்து எப்படின்னா ரசம் வைக்கலை, ஆனால் அதே பருப்பையே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே போடாமல் ஒரு சாம்பார் வெர்ஷன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் இருந்தது அன்றைக்கி. தனியாத்தூள் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருந்தேன். ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அதில் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வறுத்துட்ருந்தேன். என்ன கொஞ்சம் காற்று ரொம்ப உள்ளே அடிக்கிறதுனால ஏர் ஃப்ரையரில் அங்கே கீழே 1-2 இடத்துல அந்த சோம்பு சீரகம் அதெல்லாம் வந்து செதறி கிடக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குது. பட் ரோஸ்ட் வந்து நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகி நமக்கு வந்துடுது குயிக்கான டைமில். என்ன பேனில் பக்கத்துலேயே நின்று சிம்மில் வச்சு வறுத்தெடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்க்ரீடியண்ட்டையும். இப்போ ஏர் ஃப்ரையரில் உள்ள தள்ளமா அழகாக ரோஸ்ட் ஆகி நமக்கு வந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நின்று கிண்டுற வேலை கொஞ்சம் மிச்சம் ஏர் ஃப்ரையர் வந்ததுனால.
ஸோ இந்த ஏர் ஃப்ரையர் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து நான் நிறைய கமெண்ட் வந்து படித்தேன். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. சொலாரா பிராண்டோடது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து வீடியோஸ்லேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, மினி விலாக்ஸில் இருக்கட்டும் இல்லை லாங் வீடியோஸில் இருக்கட்டும், நான் அதை யூஸ் பண்ணுறது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணால் வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்லை, கேன்சர்லாம் வரும் அப்படின்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதை பற்றி ஆராய்ங்க. ஸோ நம்ம லைஃப்பில் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். என்ன, ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதனால் இப்படி சொல்கிறாங்க. ஒருத்தர் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஆயில் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஆயில் அப்படி ரீயூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது, அதனால நிறையா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை யாருமே நம்புறதில்ல, காதிலே போட்டுக்கிறதில்ல. அவுட் சைடில் தான் போய் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றோம். அதை மட்டும் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிடுறீங்க. எப்படி நம்புறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள், இது நல்லதா கெட்டதா, ஏன் இது அப்படி சொல்கிறாங்க, எதனால். ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால் ஏன் வருதுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு இல்லை, இது ஒரு மித் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு எந்த விஷயத்தையும் நம்பிடாதீங்க, சோஷியல் மீடியாவில் போடுறது எல்லாத்தையுமே. ஸோ கருவேப்பிலையும் முதற்கொண்டு நான் ஏர் ஃப்ரையர்லேயே வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏர் ஃப்ரையர் ஒரு வரம்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சிக்கனு இல்லை ஏதாவது ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும், இல்லை மொறுன்னு சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்க, ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸை ரொம்ப வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா ஏர் ஃப்ரையர் ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதில் வந்து நீங்கள் அழகாக ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். என்னடா அது ஏர் ஃப்ரையர் பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே, இது ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ சும்மா எனக்கு தோணுனதை சொன்னேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் ஆன்சர் பண்ணேன், அவ்வளவுதான். சூப்பராக வந்து எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன். அப்புறம் மில்லில் ஈவினிங் போயிட்டு அது கொடுத்து அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு நான் வந்து பாக்ஸில் போடும்போது கடைசியாக என்னமோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஆமாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பியும் ரோஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்து பெருங்காயம் துண்டு அதையும் கொஞ்சம் வறுத்து தான் போடுவோம். ஸோ அந்த பெருங்காயம் போட்டு அரைக்க ஈவினிங் போயாச்சு. தனியாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ரெசிபி ஷார்ட்ஸில், ரீலில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா கீழே வந்து ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஸ்டோரியில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த சூப்பரான ஒரு குட்டி வீக்கெண்ட் விலாக் வந்து இங்கே முடியுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சூப்பரான ஒரு ரெசிபி விலாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.